நிறைய கொடுமைகள் இப்போலாம் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொடுமைகளுக்கு நடுவில் அப்பப்போ அத்தி பூத்தார் மாதிரி இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்களா முத்து மீனோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையோ, உங்களை சிரிக்க வைக்கிறதையோ, உங்களை வந்து ஒரு காதல் வர மாதிரி காட்சிகளோ, இல்லை அவங்க ஜெயிக்கிற மாதிரி காட்சிகளோ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது வந்து வீட்டில் நான் வேணா உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் தான் அந்த வீட்டில் வேலை செய்கிறீங்களேன்னு வந்து ஸ்ருதி சொன்னதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு பூக்கடை வச்சு கொடுத்தாரு முத்து. அதுக்கு எதுக்காகனா பேஸ் அண்டர்லைன் என்னென்னா ஒரு சுயமரியாதை, உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும், உனக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும், மற்றவங்கலாம் வேலைக்கு போகிறாங்க, உன்னை எள்ளி நகையாடுறாங்க, நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அமைச்சு கொடுத்தாரு. அதை ரோஹிணியும் விஜயாவும் சேர்ந்து தான் காலி பண்ணாங்க. உடனே ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து பைக்கில் நடமாடும் பூக்கடையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னமும் வீட்டில் எல்லா வேலையும் வந்து மீனாக தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எதுக்கு வந்து இப்போ இந்த வேலை? இப்போ வேலையில் எக்ஸ்ட்ரா வேலை போட்டு கையில் காசையும் சம்பாதிச்சு மேலே ரூம் கட்டுறது காசை வச்சுக்கிட்டு, ஆனால் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு இவங்க தான் வந்து சமைச்சு போட்டு வீட்டை க்ளீன் பண்ணி துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணணும். அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மனோஜோட துணியை வந்து துவைக்க சொன்னும் போது ஏன் மீனா துவைக்க மாட்டேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க விஜயா. அப்போ இன்னும் மீனா தான் வந்து மனோஜோட துணியும் சேர்த்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷினாலும் இவங்க தானே போட்டு எடுத்து காய வைக்கணும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க, மீனா சமைச்சிருக்காங்க, தன்னுடைய கணவருக்காக சமைச்சிருக்காங்க. வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாத்துக்கும் 10 தான் கூட கேட்காம அத்தனை பேர் நல்லா இருக்கும் போட்டு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி ஒரு வெக்கம் இல்லாத குடும்பமாக இருக்க முடியும்? இந்தளவுக்கு ஒரு கேவலப்பட்ட குடும்பத்தை பார்க்க முடியுமா? அதை விட அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளம்பி போகும்போது பார்த்தா அந்த தட்டை காமிக்கிறாங்க. அந்த தட்டெல்லாம் அப்படியே அங்கேயே இருக்குது, சிக்கன் பீஸு குழம்பெல்லாம் அப்படியே தின்னுட்டு அப்படியே போட்டு போயிருக்காங்க. ஏன்னா சாப்பிட்டு இப்படி போட்டு போயிருங்களா? அதுலேயாச்சும் ஒரு பேசிக் மேனேஜ் வேணாமா? இத்தனைக்கும் வந்து முத்து மீனாவும் தான் அந்த வீட்டில் கம்மியாக படிச்சிருக்கவங்கன்னு வந்து கிண்டல் பண்ணுறீங்க. அப்போ நீங்களாம் படித்தவங்க தானே, கொண்டு போய் தட்டை உள்ளே போட்டு அந்த குப்பையை போட்டு கழுவணும்னா அந்த அறிவு கூட இல்லை. அதுக்கும் வந்து மீனா வந்து கோவம்லாம் படுறதில்ல, கரெக்டாக எல்லாத்துக்கும் செய்கிறேன், அவங்களுக்கு என்ன அது பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறலாம் என் வேலை தானே, சோறும் ஆக்கி போட்டு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எதையும் வந்து முத்தும் கேட்க மாட்டாரு, இந்த அண்ணாமலனும் நல்லவர் இருக்காரு, அவரும் கேட்க மாட்டாரு. இந்த கதையில் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு பல சமயங்களில் புரிய முடியல. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சரகசி, அதாவது வந்து வாடகை தாய்முறையில் குழந்தை பெற்றுக்கணும்னு வந்து ஸ்ருதி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பல விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தேடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து இதுக்கு வந்து இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு குறையாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையாகவே உங்களுக்கு முடியல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு வாடகை தாய் தேடுறீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருமுட்டையும் அந்த உங்கள் கணவருடைய விந்தனும் தான் வச்சு நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கிறதுக்காக அது பண்ணுறீங்கிறதெல்லாம் புரியுது. ஆனாலும் வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் இன்னொருத்தவங்களோட உடம்புல ஒரு டோல் எடுக்குது. காசு இருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை போட்டு நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு 10 மாதத்துக்கு அடிமையாக வச்சுக்கிற மாதிரி தானே வச்சுக்கிறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு கேள்வி இருக்குது, ஒரு எத்திக்கல் கொஷின் இருக்குது. ஆனால் இங்கே இந்த கதையில் அந்த விஷயத்தில் இப்போ வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுன்னா, திடீர்னு இந்த குடும்பத்துக்கு ஒரு பண தேவை வந்து ஸ்ருதி சீதா கிட்ட வந்து, சீதா குடும்பத்துக்கு வந்து பண தேவை வந்து சீதா கிட்ட நீ வாடகை தாயா இருக்கியா அப்படின்னு கேட்க போகிறாங்களோன்னு ஒரு பயம் வேறு இருக்குது. அப்போ வாடகை தாயா இருக்குன்னா அப்போ சீதாவுடைய வயிற்றில் ரவி அண்ட் ஸ்ருதியோட குழந்தை வளர்றது, அவங்கள கொண்டு இந்த வீட்டில் வச்சு நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறேங்கிறது, இவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுன்னு பல விஷயங்கள் ஒரு மோசமான ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மீனா அசிங்கப்படுறது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வச்சு சீதாவையும் அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அந்த தட்டு கழுவா முட்டை கோஷ்டியை பற்றியும், சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ட கோஷ்டி பற்றியும், இப்போ வாடகை தாய் முறையில் ஸ்ருதி வந்து சீதா ஒரு வேளை வந்து அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.